அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பஅத். ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய நஹு பாடத்தில் தொடர்ந்து முதல் புத்தகத்தை முடித்து அல்ஹம்துலில்லாஹ் இரண்டாவது புத்தகத்தை நடத்தி வருகின்றோம். எனவே இதிலும் நாம் முழுவதுமாக நடத்தப்போவதில்லை. நாம் முன்பு சொல்லப்பட்டது போல் மிகவும் முக்கியமான சட்டத்திட்டங்கள் உள்ள பாடத்தையும், அரபிக்கு அதற்கான முறைகள், அதற்கான சட்டத்திட்டங்கள் உள்ள விஷயங்களை மட்டும்தான் நடத்தி தரப்படும். அதற்கான பயிற்சிகளும் தரப்படும் இன்ஷா அல்லாஹ். எதற்காகவும் அது தடையாகாது. எனவே நாம் தொடர்ச்சி பாடத்தை பார்த்து வந்துட்டிருக்கின்றோம். மூன்றாவது பாடமான ஜம்அ என்று சொல்லக்கூடிய பன்மையுடைய பாடம். இதிலே அலிஃப் என்ற முதல் பிரிவு முடிந்து விட்டது, பா என்ற இரண்டாவது பிரிவு முடிந்து விட்டது, ஜீம் என்றது மூன்றாவது பிரிவு. சரிங்களா? சரி பாருங்கள். இப்போது நம்ம முன்பு பாடத்தை போலயே இதே தாங்க ஜம்மு பன்மை பற்றி பேசுவாங்க. அங்கே பாருங்களேன், ஆவுலாஹி இஹ்வத்தி வ உலாயிக்க அஸ்திகாயி. ஆவுலாஹி இஹ்வத்தி வ உலாயிக்க அஸ்திகாயி. அப்போ ஆவுலாயின்னு என்னங்க அர்த்தம்? நம்ம முன்பு பார்த்தது போல் இவர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இவர்கள் இஹ்வத்தி என்னுடைய சகோதரர்கள், வ உலாயிக்க மேலும் உலாயிகள் என்னங்க அர்த்தம்? அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாடமே அதுதான். உலாயிக்க பற்றி பேசுவோம். இப்போ ஹாதா ஆதிங்கிறது அதோடைய பன்மை ஆவுலாஹி, அது முதக்கராகட்டும் மொன்னஸ்காகட்டும். இப்போ தாலிக்க தில்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவன் அவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு என்னங்க பன்மை அப்படின்னு பார்த்தா உலாயிக்க. சரிங்களா? இது ரெண்டுக்குமே வரும். அப்போது ஆவுலா இஹ்வத்தி வ உலாயிக்க அஸ்திகாயி, இவர்கள் என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் என்னுடைய நண்பர்கள். மன் உலாயிக்க ரிஜாலு திவால், அந்த சரியா அந்த நெட்டையான மனிதர்கள் யார்? அவர்களோ அதிப்பா மின் அம்ரிக்கா. பாருங்கள், தபீப் படிச்சிருப்போம். அதிப்பாவுனா தெரிஞ்சுக்குங்க, டாக்டர்ஸ். சரிங்களா? மருத்துவர்கள் மின் அம்ரிக்கா ஜம்மா. இது அமெரிக்காவிலிருந்து வந்த மருத்துவர்கள். மன் உலாய்கன் நிசா, அந்த பெண்கள் யார்? உம்மாத்து தாலிபாத், அந்த பெண்மணிகளோ உம்மாத்து தாலிபாத் மாணவிகளின் தாய்கள் ஆவார்கள். ஆபாவு துல்லாபி இந்தல் முதீர், அந்த மாணவர்களின் ஆபானா அபுன் ஆபா தந்தைகள். சரிங்களாங்க? மாணவர்களின் தந்தைகளோ இந்தல் முதீர் யார் இடத்துல இருக்காங்க? பிரின்சிபல் இடத்துல. சரிங்களா? தலைமை ஆசிரியர் இடத்துல இருக்கிறாங்க. உலாயிகன் நிசா ஹாலா துக்கி யா மரியம், மரியமே அந்த பெண்கள் எல்லாம் உன்னுடைய மாமி கலா. சரிங்களாங்க? என்னங்க அர்த்தம்? மாமி கலா, சின்னம்மா கலா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்களா, இல்லை அவர்களோ அம்மாத்தி, அவர்கள் என்னுடைய மாமிகள். ஹாலாத்துக்கனா ஹாலாத்துக்கி அப்படின்றது தானாங்க, அது சின்னம்மா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மாற்றிட்டேன். ஹாலத் அப்படின்னு சொன்னால் பன்மை, சின்னம்மாக்கள். அதான் சாச்சி நம்ம சொல்லுவோம்ல, சாச்சிமார்கள். அம்மாத் அப்படின்னு சொன்னால் மாமிகள். சரிங்களா? அம்மாத்துனா மாமிகள். ஆவுலாஹி அதிப்பா உலாய்க்க முஹந்திசோன், ஆவுலாஹி இவர்களோ அதிப்பா யாருங்க? டாக்டர். சரிங்களா? உலாய்க்க அவர்களோ முஹந்திசோன் என்னங்க? இன்ஜினியர்ஸ். சரிங்களா? ஆவுலாஹி ரிஜாலுல் ஃபுகரா உலாய்க்க அக்னியா, இந்த ஆண்களோ ஃபுகரா ஏழைகள் ஆவார்கள், அவர்களோ பணக்காரர் ஆவார்கள். உலாய்க்க துல்லாபு லிஆஃப், அந்த மாணவர்களோ லிஆஃப் பலவீனமானவர்கள் ஆவார்கள். மன் உலாய்க்க ரிஜால், அந்த மனிதர்கள் யார்? உசரா. உசரான என்னங்க? மினிஸ்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மினிஸ்டர்ஸ் மந்திரிகள் ஆவார்கள். சரிங்க, பாருங்கள் தம்ரீன் ரொம்ப லேசு தான். சரிங்களா? பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். முதலாவது தம்ரீன் பாருங்கள். சேஞ்ச் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு ப்ளூரல் ஆஸ் இன் ஷோ த எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிளில் சொல்லப்பட்டது போல் எல்லாத்தையுமே எல்லா சென்டென்ஸும் எப்படிங்க ப்ளூரலாக மாற்றணும். சரிங்களா? பாருங்கள், ஈஸி தான். மிசாலுன் உதாரணம் பாருங்கள், தாலிக்க ரிஜாலும் முதர்ரிசோன். அப்போது தாலிக்க அதுக்கு என்னங்க ஜம்மு? உலாய்க்க போட்டாச்சா. ரஜுல் அதுக்கு என்னங்க ஜம்மு? ரிஜால் போட்டாச்சா. முதர்ரிசூன் அதுக்கு என்னங்க ஜம்மு? முதர்ரிசூன. சரிங்களா? ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி மோன்னஸ்க்கு அலிஃப்தா வச்சு சொல்லிக்கிட்டே வந்தோம், அதே போல் இதுக்கு வாவுனன் முதர்ரிசூன எதுக்கு வந்தாலும் போட்டுக்கிட்டே வரணும். அப்படி பாருங்கள் தமிழ் பாருங்கள். மண் தாலிக்கல் ஃபத்தா முதலாவது அதே மாதிரி தான், அதே மாதிரி மண் அப்படியே போட்டு தாலிக்கு என்னங்க போடணும்? உலாயிக்க. அதுதான் இங்கே மெயினே. சரிங்களா? தாலிக்கு என்னங்க போடணும்? உலாயிக்க. ஃபத்தாக்கு என்னங்க? ஃபித்தியத். முடிஞ்சு போச்சு. மின் ஐன தாலிக்கல் முதர்ரிஸ், ஏன்னா எப்படிங்க பண்ணோம்? மின் ஐன உலாயிக்கல் முதர்ரிசூன. சரிங்களா? மின் ஐன எங்கிருந்து அந்த மருத்துவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சால என்னங்க அப்படியே பண்ணிக்கிட்டே வரீங்களா? ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இதெல்லாமே நான் பண்ணிட முடியாது, நீங்கள் தான் பண்ணணும். ஃப்ரான்ஸ் நாலாவது பாருங்கள், அது ஃப்ரான்ஸா அப்படின்னு போட்டிருக்க லாஸ்ட் மீன் ஃப்ரான்ஸா, அது என்னங்க ஃப்ரான்ஸ்னு அர்த்தம்.
அதில் இன்கல் தரான் இருக்குல்ல, அது வந்து இங்கிலாந்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மற்றபடி எதுவுமே புதிய வார்த்தைகள் இல்லை, நான் சொல்லிட்டேன். இன்ஷால்லா எல்லாமே தெரிஞ்சது தான், தப்ரீன் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? அடுத்து வேறு பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள். அஷிர் இல்லல் அஸ்மா இல் ஆச்சியச்சி பிஸ்மி இஷாரத்தில் இல் பஹீத் தாலிக்க தில்க உலாய்க்க. தாலிக்க தில்க உலாய்க்க இதை வச்சு என்னங்க பண்ணோம், கீழே இருக்கிறதுக்கு நம்ம இஸ்மு இஷாரா கொடுக்கணுமா. அப்போ பாருங்கள், தாலிபுன் அப்படின்னு இருக்குது, ஒன்றுமே இல்லை, சின்ன சட்டம் தான். தாலிபுங்கிறத நல்லா 2 தான் கவனிக்கணும். அது ஆண் பாலா பெண் பாலான்னு பார்க்கணும். அடுத்தது ஒருமையாக பன்மையான்னு பார்க்கணும். முடிஞ்சு போச்சு. இப்போ தாலிபு பாருங்கள், என்னங்க தாலிபுங்கிறது ஆண் பால், ஓகே. ரெண்டாவது ஒருமை, அப்போ என்னங்க பண்ணோம், தாலிக்க தாலிபன், முடிஞ்சு போச்சு. துஜாருன்னு இருக்குது, ஜம்மு பன்மை இருக்குது, அப்போ கண்ணை மூடிட்டு உலாய் கண் போட்டுருணும். அது ஆண் பாலாக இருந்தால் பெண் பாலாக இருந்தால் என்ன. மூணாவது பாருங்கள், முதர்ரிசாத், என்னங்க பண்ணணும், ஜம்மு இருக்குது, உலாய்க்க போட்டுருங்க. தபீபத்துன் ஜதீதத்துன், சரிங்களா, பெண் பால் இருக்குது, ஒருமை இருக்குது, அப்போ தில்கன்னு போடணும். சரி, அதே மாதிரி மீதையும் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? மூணாவது பாருங்கள், ஆத்தி கொண்டு வா ஜம்அல் கலிமாத்தில் ஆத்தியா, கீழே இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பன்மையை கொண்டு வா. ஆத்தினா நாங்கள் கொண்டு வான்னு அர்த்தம். உம்முன் அப்படின்னா என்னங்க, உம்மஹாத். அபுன் அப்படின்னா ஆபா. இம்ராத்துனா என்னங்க, நிசா. அம்மத்துனா அம்மாத். லஈஃப் அப்படின்னு சொன்னால் லிஆஃப். வசீர் அப்படின்னு சொன்னால் உசரா. இஸ்முன்னா அஸ்மா. நானே இது 3வது அப்படின்னு பண்ணிட்டேன், 4வது நீங்கள் பண்ணிடுங்க. என்னங்க ரீட் அண்ட் ரைட், இது ஒன்றுமே இல்லை. அஸ்திகா உ அக்னியா உ, என்னங்க அர்த்தம், அஸ்திகானா நண்பர்கள், பணக்காரர்கள். அக்குவியான பலம் வாய்ந்தவர்கள். அத்திப்பான மருத்துவர்கள். இந்த மாதிரி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? இதில் இன்னொன்று கவனிக்கணும், இதில் என்ன வரல பாருங்களேன், தன்வீன் வரவே இல்லை. அஸ்திகா உன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அக்னியா உன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நோட் பண்ணிங்களா இதை, அஸ்திகா உ அப்படி தான் வந்து நின்றுருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்களேன், அது இன்ஷால்லா நம்ம பின்னாடி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறோம், அதில் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அதை நீங்கள் கவனிச்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், அஸ்மா உல் இஷாரத்தில் இல் பஈத், தூரத்திற்காக சொல்லப்படக்கூடிய பெயர்கள். என்னங்க, அல் முஃப்ரத் அல் முதக்கர் தாலிக்க, அதே தான், தாலிக்க தில்க. உலாய்க்க உலாய்க்க, நம்ம சொன்னதே தான் இங்கே சொல்கிறாங்க. அல் முதக்கர் முஹம்மதுன் தஹப, முஹம்மதுன் ஹாமிதுன் அலியுன் தஹபு. முன்னஸ் மரியம் தஹபத், மரியம் வாமினா வஃபாத்திமா தஹப்ன. இதில் என்னங்க சொல்கிறாங்க, ஒன்றுமே இதில் ஃபேலுக்கு முன்னாடி ஃபாயில் முந்தி போயிடுச்சுன்னா அந்த ஃபேலை என்னங்க மாற்றணும், ஃபாயிலுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். சரிங்களா? அப்போ பாருங்கள், முன்னாடி முகம்மதுன்னு ஒருமையாக இருக்குது, அப்போ இங்கே ஒருமன் போட்டிருக்கோம். முகமது ஆமித் அலின் எல்லாமே எப்படிங்க போயிடுச்சு, பன்மையாக போயிடுச்சு, அப்போ இங்கே பன்மையாக மாற்றணும், அவ்வளோதான். கலிமாத்தல் ஜதீதா எல்லாமே புதிய வார்த்தைகளுக்கான சொல்லுவாங்க. லைஃப் லியாஃபு, உம்மு உம்மஹாத்து, அபு ஆபா, லைஃப் லியாஃபு, கவி அக்குவியா, ஆலிம் உலமா. சரிங்களா? இன்ஷால்லா பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் பார்த்துக்குங்க. இன்ஷால்லா இன்றைக்கி பாடம் ரொம்ப லேசு தான், உலாய்க்க பற்றி அந்த பாடம். இன்ஷால்லா நாளைக்கு இன்ஷால்லா இன்றைக்கி பாடம் முடிச்சாச்சு. இன்னும் அடுத்தடுத்து எது முக்கியமானதோ அதை தேர்ந்தெடுத்து இன்ஷால்லா நடத்தி கொடுத்துருவோம். இன்ஷால்லா எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அல்லாஹ் இல்முல பரக்கத் செய்வானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.